லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. தேவையான பொருட்கள்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுக்கு நான் ஒரு பல்லாரி வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு க்ரீன் சில்லி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவு லெஃப்ட் ஓவர் ரைஸ் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்குங்க. காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் தூள் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கடலை மாவும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா குழஞ்ச சோறாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை நல்லா கையாலேயே மசிச்சு விட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு குழச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நல்லா ஒரு கையால் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வடை மாவு பதத்தில் இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். இப்போது ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணாம், நான்ஸ்டிக் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய்யோ எண்ணெயோ ஊற்றுறதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து இதில் நெய் ஊற்றி செய்ய போகும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும் நல்லா. ஓகே, இப்போ வந்து நெய் நல்லா சூடாயிருச்சு. கையை ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்க ரைஸ் பால்ஸ் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம குழிப்பானையார சட்டியில் சேர்த்துடலாம். நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சு வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால அடுப்பை வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக வச்சுட்டு உருண்டை பிடிச்சு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இடையில கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப கையை நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு திரும்ப உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கையில் ஒட்டாது. இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒன் சைடில் நல்லா கிறிஸ்பியாகி வெந்து வரப்போகும்போது நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதை நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒன் சைடில் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நெய்யோ அல்லது எண்ணெயோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் நெய் அறவே வேணான்னா கூட நீங்கள் அறவே சேர்க்காம கூட பண்ணிக்க முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஆயில் அல்லது நெய் ஆட் பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லா தூக்கி கொடுக்கும். இது வேக ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் வீடெல்லாம் உங்களுக்கு பரவும். இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டிஃபனுக்கோ கூட செஞ்சு தரலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துட்டு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்மளோட ஃப்ளேவர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.